பார், உன் கண்ணுக்கு தெரியுதா? நான் போட்ட கோட்டுக்குள்ள வந்து அந்த நாகராணி எனக்கு கைதியாக போறா. ஆமா பாபா, நீங்க சொன்னது சரிதான். அந்த நாகராணி இன்னைக்கு கைதியாக போறா. ஆனா அவளை கொலை பண்றதுக்கு மனுஷங்க ரூபத்துல இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த விஷயம் அவ்வளவு சுலபமானது இல்ல ருத்ரா. தன்னோட உயிருக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சதுன்னா தான் உருவத்தையே மாற்றக்கூடிய சக்தி உள்ளவாக. முதல்ல நம்ம மாயக்கோட்டுக்குள்ள வந்து அவ மாட்டட்டும், அதுக்கப்புறம் என்னோட விளையாட்ட பாரு. நீங்க சொல்றது சரிதான். ஆனா அவ எந்த ரூபத்துல இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாதா? ஏன் முடியாது? எல்லாம் முடியும். ஆனா அதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. நேரம் தேவையா? எதுக்கு பாபா? உன்னோட பொறுமையை இழந்துராத ருத்ரா. நாம் போட்ட அந்த மாய கொட்டை தாண்டி அவ உள்ள வரட்டும், அதுக்கப்புறம் அவ திரும்பி போக முடியாது. முடிஞ்சது அவ கதை. என் கட்டுப்பாட்டுக்குள்ள அவ வந்துட்டா அதுக்கப்புறம் அவ மனுஷ ரூபத்துக்கு மாறிதான் ஆகணும். தப்பிக்க வழியே இல்லை. ஆமா, நடக்க போறத நீ பொறுத்திருந்து பா. கோட்டை தாண்டுற நேரத்துக்கு நாம அங்க இருந்தாகணும். புறப்படு. ஜெய் மகாகாளி. என்ன பண்ற ராஜேஸ்வரி? அடடா, கேசரி பண்ணிருக்கியா? அப்பாடா, வாயில ஒரு துளி ஸ்வீட்டா போட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? இன்னைக்காவது புருஷனுக்கு கேசரி பாது பண்ணி கொடுக்கணும்னு தோணுச்சே. குடு குடு. இது உங்களுக்கு இல்ல, சரோஜாவுக்கு. சரோஜாவுக்கா? எதுக்கு? ஏன்னா நான் இத்தனை நாள் அவளுக்கு பால்ல விஷத்தை கலந்து கொடுத்தேன். இன்னைக்கு கேசரி பாத்ல கொஞ்சம் அதிகமாவே கலந்து கொடுக்க போறேன். நீ என்ன சொல்ற ராஜேஸ்வரி? நீ விஷத்தை அதிகமா போட்டு கொடுத்து அதனால அவளுக்கு ஏதாவது ஏடா குடமா ஆயிடுச்சுன்னா நம்ம மேலதான சந்தேகம் வரும். வராது. வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். அப்படி என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? இப்ப நான் இதுல கலந்திருக்கிற விஷயத்தால பரவாயில்லையா ராஜேஸ்வரி? நல்ல பிளான் தான் போட்டு வச்சிருக்க. யாரு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரோஜாவுக்கு நாம தான் விஷத்தை கலந்து கொடுத்தோன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லங்க, இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. என்னது? இந்த கேசரி பாத்த அவ புருஷன் கையால ஊட்டி விட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க. அருமை அருமை. அன்பு மனைவிக்கு புருஷன் கையால கொடுக்கிற விஷ கேசரி. விக்ரம் கையில இந்த விஷ கலந்த கேசரிய கூட குடு. அவன் கையாலே ஊட்டி விடட்டும். சீக்கிரம் போடுங்க. குடு குடு. வேடிக்கையை பாருங்க. விக்ரம், விக்ரம். என்ன சின்னம்மா? இந்த கேசரி பாத் சரோஜாவுக்கு ஊட்டி விடு. அர்ச்சகர் இறந்து போயிட்டாருன்ற செய்தியை கேட்டதுலேருந்து அவ எதுவுமே சாப்பிடல. இப்படி வயித்த காய போட்டுட்டு இருந்தா அவளோட ஆரோக்கியம் பாதிக்காத சொல்லு. சரிங்க சின்னம்மா, கொடுங்க. இத அவ கையில கொடுத்து நீ சாப்பிட்டுடுன்னு சொல்லாத, அவ சாப்பிட மாட்டா. அதனால நீயே உன் கையால ஊட்டி விடு. அப்படியே செய்யறேன் சின்னம்மா.
அடைக்கலம் கொடுத்த அர்ச்சகரை ஏன் அப்படி சாக விட்டீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? எனக்கு ஆதரவு கொடுத்ததுனால்தான் அவருக்கு இந்த கதியா? கடைசியில அவர் சாவுக்கு நானே காரணமாயிட்டேன். அவர் எப்படி இறந்து போனாரு? என் எதிரிங்க யாராவது அவரை கொண்டுட்டாங்களா? எதுக்காக என்கிட்ட இருந்து இப்படி எல்லாரையும் பறிக்கிறீங்க? ஜெய் மகாகாளி! ருத்ரா, இன்னைக்கு அவ வசமா மாட்டிக்கிட்டான். நாம தேடுற நாகராணி இன்னும் கொஞ்ச தூரத்துல தான் இருக்கா. இனி நம்ம பார்வையில இருந்து அவ தப்பிக்கவே முடியாது. என்னோட மந்திர சக்தியால நான் அவளை அடக்கியே தீருவேன். நம்மள மீறி எதுவும் பண்ண முடியாது. ஜெய் மகாகாளி! வேகம், இன்னும் விரைவா! அர்ச்சகரே, இதுக்கு முன்னாடி இங்க இருந்த அர்ச்சகர் எப்படி இறந்து போனாருன்னு தெரியுமா? சில பேர் அவரு வயசானதால இறந்துட்டு தான் சொல்றாங்க. மத்தவங்க வேற மாதிரி பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? யாரோ அவரை கொன்னுட்டதா சொல்றாங்க. அவர் யார் கொண்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யாருன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ 2 பேர் இங்க வந்தாங்களாம். அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் அவர் இறந்து போனதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க தான் அன்னைக்கு என்ன கட்டி போட்ட துஷ்டர்கள் தான் கண்டிப்பா இந்த அர்ச்சகரை கொலை பண்ணிருக்கணும். எவ்வளவு பாவப்பட்ட செயல்களை செய்றீங்களோ செய்யுங்க. உங்க பாவங்கள் மூட்டை நிரம்பட்டும். உங்களை விட மாட்டேன், நிச்சயம் விட மாட்டேன். ருத்ரா, இனி நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த மந்திர கோடு சாமானிய கோடு இல்ல. அந்த பாம்புக்கு என் கோட்டை தாண்டுற அளவுக்கு சக்தி கிடையாது. ஒரு தடவை இந்த பைரவன் கண்ணுல சிக்கிட்டா அந்த நாகமணிய பத்தின ரகசியம் நமக்கு தெரிஞ்சிடும். பொறுமையோட இருந்த நமக்கு ஒரு விடை கிடைக்க போகுது. உனக்கும் நீ தேடிக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டம் கைக்கு வர போகுது. அந்த நாகமணிக்கு நீ எவ்வளவு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கியோ அதே அளவுக்கு ஆர்வமா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ருத்ரா, விரைவா போ. அவ வர நேரத்துக்கு நாம அங்க இருந்தாகணும். விதி வலிமையானது ருத்ரா. இனிமே அந்த நாகராணி மேல இருக்கிற பயம் உன்னை விட்டு நிரந்தரமா போயிடும். எதிரிங்க என்ன முடிஞ்ச அளவுக்கு துன்புறுத்தட்டும். ஆனா நான் இன்னும் பலசாலியா மாறுவேன். பழி வாங்குற தீ எனக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கு. நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன். நீ நிச்சயமா என்ன பாதுகாப்ப. நான் தோத்து போறதுக்கு நீ அனுமதிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன நடக்குது? என்னால ஏன் இங்க இருந்து போக முடியல? என்னை யாரு தடுக்கிறாங்க? அப்படின்னா நான் இங்க வருவேன்னு தெரிஞ்சு இந்த மாய வளையத்தை யாரோ போட்டிருக்காங்க. இந்த வளையத்தை தாண்டி போற சக்தி எனக்கு கிடையாதா?
சக்திகள் கொண்ட மந்திரவாதி என்ன பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். நான் இப்ப என்ன பண்றது? நான் மட்டும் அவன் கையில மாட்டினா அவன் மந்திர சக்தியை பயன்படுத்தி லட்சியத்தை அடைய விடாம என்ன தடுத்துடுவான். ஆண்டவா, உன்னை நம்பி வந்ததுக்கு இதானே கொடுக்கிற பலனா? உலகத்துக்கே நீதான் தெய்வம்னு நம்பி வந்த. ஆனா இப்ப என் வாழ்க்கையை அந்த கெட்டவங்க கையில ஒப்படைச்சிட்டியே. நீ உண்மையிலேயே கடவுள் தானா? நான் நம்பி வந்த கால ருத்ர நீதானா? கெட்டவங்களை தண்டிப்பேன்னு உன்னை நம்பி நான் இங்க வந்தேன். ஆனா என் வாழ்க்கையை அழிக்க முடிவு பண்ணிட்டல. இது எந்த விதத்துல நியாயம்? துஷ்டர்களை எதிர்த்து போராடுற சக்தி அடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையே நினைச்சு தியானம் பண்றேன். எனக்கு இப்ப இருக்கிற சக்தி பத்தாது. சக்தி கொடுப்பேன்னு நம்பி வந்தா தண்டனையை கொடுத்துட்டியே. இது நியாயமா? சொல்லு. ருத்ரா, அவ தப்பிக்க முயற்சி பண்றா. ஆனா அவ தப்பிக்கிறதுக்காக செய்யற எந்த ஒரு முயற்சியும் அவளை தப்பிக்க விடாது. நம்மளோட சக்தி பெரிது. அவ நம்ம கிட்ட சரணாகதி அடைஞ்சே ஆகணும். என்னுடைய உத்தரவுக்கு அவ அடிபணிஞ்சே ஆகணும். நாகமணிய பத்தின விவரத்தை அவ நமக்கு தெரிவிச்சே ஆகணும். அதை விட்டு அவளுக்கு வேற வழி இல்ல. நாகலோகத்தின் நாகராஜா நாகராணியின் மகள்னா இப்படி எதிரிகளை பார்த்து பயந்து நடுங்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இது நாக வம்சத்துக்கே அவமானம். இந்த மாதிரி ஒரு மந்திரவாதிக்கு பயந்து ஒழிச்சுக்கிறதுக்கு பதிலா தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளவோ மேல். யாரோ ஒருத்தனுக்கு அடிமையா வாழ்றதுக்கு பதிலா உன்னோட சன்னிதானத்திலேயே என் உயிரை விடத்துக்கு நான் தயார். நல்லவங்களுக்கு நல்ல காலம் வரவே வராது. உன்னோட சன்னிதானத்திலேயே இவ்வளவு அநியாயம் நடக்குது. ஆனா நீ கண்டுக்காம உட்கார்ந்திருக்கல. நீ என்ன காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. வண்டி நின்று போச்சு. என்ன நடக்குது ருத்ரா? என்னன்னு தெரியல பாபா. வண்டி நல்லதா இருந்துச்சு, திடீர்னு இப்படி நின்று போச்சு. ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. இது நமக்கு எதிரா நடக்கிற சதி. கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வா, நடந்து போகலாம். புறப்படு ருத்ரா. இப்ப என்ன காப்பாத்துறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் எங்கேயே உயிரை விடணுங்கிறது உன் ஆசையா இருந்தா உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். எனக்குன்னு யாருமே இல்லை. நான் ஒரு அனாதையா உயிரை விடுறேன். சொந்தம்னு சொல்லிக்க எனக்குன்னு யாரும் இல்லை. கொளுத்துற வேலையும் தென்றல் காத்து வீசுதுன்னா நிச்சயமா நம்ம ஆளுங்க வந்துட்டு போயிருப்பான்.
கடவுளே, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே என்ன இங்க வர வச்சிருக்க கூடாதா? கல்லா இருக்கிறவனும் நீதான், இங்க இதயத்தை வச்சதும் நீதான். ஆனா என் இதயத்தை கல்ல நினைச்சா எப்படி? நம்மளால நடந்து போன வழியில நடந்து போனாலே எனக்கு புண்ணியம் கிடைச்சிருமே. அது என் பாதம் செஞ்ச புண்ணியமா நினைச்சுக்க போறேன். ஆமா, என்ன செஞ்ச நீ எனக்கு வரம் கொடுப்ப, சந்தோஷப்படுவ? என் ஆளு எனக்கு காட்டுறது, அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, மனைவியோட மடியில படுத்துக்கிட்டு அவளோட இனிமையான பேச்சை கேட்கறது, அவளோட குழந்தைக்கு நான் அப்பன் ஆகிறது, இதுக்கு எவ்வளவு லஞ்சம் வேணும்னாலும் கொடுக்குறேன். ஐ மீன் பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்றேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணு பாஸ். அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, அவ்வளவுதான். என்னமோ எனக்கு கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஒருவேளை நீதான் வேணும்னு என்ன இங்க வரவழைச்சியோ? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? நம்மால் இங்க என்னெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாலோ அதெல்லாம் இன்னைக்கு நான் செய்வா. என்ன பண்ணலாம்? எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? கடைசியா நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் முடிக்க வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருக்கு. எங்க அம்மாவனை காப்பாத்தாம செத்துட்டான். அப்புறம் என் ஆத்மா சாந்தி அடையாது. நீதான் எப்படியாவது என்னை காப்பாத்தணும். வேற யாராலையும் என்னை காப்பாத்த முடியாது. என் ஆள் செஞ்ச வேலைகளை செய்யறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இந்த வேலையெல்லாம் என் கையில செய்ய வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா நான் எதுக்கு இதெல்லாம் செய்ய போறேன்? எதுவே வேணா இருக்கட்டும், பட் அவங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். என் ஆள் வேலை செஞ்ச கோவிலுக்கு வந்திருக்கேன். அவ செஞ்ச வேலையெல்லாம் நான் செய்ய போறேன். இந்த சாக்கில நான் அவளை ஞாபகம் படுத்திப்பேன். அது போதும் எனக்கு. அபசகுணம், அபசகுணம். ருத்ரா, உன்னோட இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என் மொத்த வாழ்க்கையும் உன் காலடியில சமர்ப்பிக்கிறேன். என் உயிருக்கும் அதிகமா நான் நேசிப்பேன். நான் பூஜிப்பேன். இனி நீதான் எனக்கு எல்லாமே. இனி எனக்கு வாழ்க்கையே நீதான். எனக்கு எல்லாமே நீதான்.